முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுடைய 5 முகத்திலிருந்து தோன்றினாருன்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா சிவபெருமானுக்கு உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அதோ முகம் 6 முகத்திலிருந்து 6 ஜோதிகளாக முருகப்பெருமான் தோன்றினார். அப்ப பார்வதி தேவிக்கு அவங்க மனசுக்குள்ளார ஒரு வருத்தம் இருந்தது. தான் இல்லாம சிவபெருமான் முருகப்பெருமானை உருவாக்கிட்டாரே, ஒரு ஆணை வந்து ஒரு உயிரை வந்து உருவாக்க முடியும், எதிர்காலத்துல ஒரு தவறான முன்னுதாரணம் வராதா அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்கும்போது, என்னைக்கு என்னுடைய இடபாகத்துல நான் உனக்கு இடம் கொடுத்தேனோ அன்றே என்னுள் இயங்கும் சக்தி நீ, உன்னுள் சிவனாகி நான் இருக்கிறேன், நாம் இருவரும் சேர்ந்துதான் முருகப்பெருமான தோற்றுவித்தோம் சொல்றாரு. அப்ப அவர் வந்து கார்த்திகை பெண்கள் கிட்ட ஆதிபராசக்தியை கூட்டு போறாரு. 6 குழந்தைகளாக 6 ஜோதிகளாக அந்த முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, இதோ உன் குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னா தான் இல்லாம முருகப்பெருமான் உருவகைட்டாருன்ற ஒரு மன வருத்தம் அவங்க கிட்ட இருந்தது. சிவபெருமான் இதோ உனது குழந்தைன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்துச்சு. அந்த 6 குழந்தைகளும் கட்டி அணைக்கும் போது அது ஒரு குழந்தையாக மாறி 6 முகத்தோடு குழந்தை வந்து தாயுடைய ஆதிபராசக்தியின் மடியில வந்து உட்கார்றாங்க. அதுதான் துர்காதேவியின் 5வது அவதாரமான ஸ்கந்த மாதா அவதாரம். அந்த நீங்க வந்து புகைப்படத்தை தேடலாம், கூகுளில் போய் ஸ்கந்த மாதா அப்படின்னு போட்டிங்கன்னா 6 முகத்தோட குழந்தை முருகனை ஆதிபராசக்தி மடியில உட்கார வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் இருக்கும். அதை வைத்து முருகப்பெருமானையும் ஸ்கந்த மாதாவையும் சேர்த்து நாம வழிபடும் போது நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.